elsewhere in another country and I was staying in a hotel room. கடந்த வாரம் இன்னொரு நாட்டில் நான் பிரசங்கித்து கொண்டு இருந்தேன். ஒரு ஹோட்டல் அறையில தங்கிட்டு இருந்தேன். There was a television program going on. அங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. And they are talking about, there's a big problem in America with economics. அமெரிக்காவுல பொருளாதாரத்துல மிகப்பெரிய பிரச்சனை பாருங்க இப்போ. Economy problem. So they are talking about it and they brought in a preacher who teaches a lot about what the Bible says about economy. பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனை இருக்குதுனால பொருளாதாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று அதை சொல்ல பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசக்கூடிய ஒரு பிரசங்க யாரா நீங்க பேச வச்சாங்க. Accidentally I switched the television and got in that. ABC was the channel. தற்செயலா அந்த டிவி ஆன் பண்ண ABC ல வந்துட்டு இருந்த நிகழ்ச்சி. Very interesting. That man was quoting verses that are and teaching something, telling something in a secular program. ஒரு உலக பிரகாரமான நிகழ்ச்சியில வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். He said he has found 2500 verses that relate to economic problems in the Bible and he was beginning to just expound on some of them. அவர் சொன்னார் பொருளாதார பிரச்சனை குறித்து வேதத்துல 2500 வசனங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2500 வசனத்தை அவர் கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதெல்லாம் வைத்து போதித்துக் கொண்டிருக்கிறார். He is teaching. அவர் போதிச்சிட்டு இருக்கார் அதெல்லாம் வச்சிட்டு. Very interesting. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது பாருங்க. But this is a secular channel, so they interviewed him for some time and these wonderful things were said. இது செக்குலர் சேனலா இருக்கு அப்படினால கொஞ்ச நேரம் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க. இந்த அருமையான காரியங்களா சொல்லிட்டு இருந்தார் அப்போ. Then the secular channels are always like they will go to the another person with a contrary opinion. இந்த செக்குலர் சேனல்ல என்ன பிரச்சனைனா இந்த கருத்துக்கு முரண்பாடான கருத்துக்களை சொல்லக்கூடிய இன்னொரு ஆள் கிட்ட போவாங்க. They just went to a seminary professor next. அவ அடுத்தது ஒரு செமினரி ப்ரொஃபசர் கிட்ட போனாங்க. Sometimes these are cemetery professors. Sometimes. சில சமயத்துல அவங்க அப்படி இருக்காங்க பாருங்க. So when they turned over to him, he began to condemn this whole teaching. அவர்கிட்ட போனா அவரு இந்த எல்லா போதையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. No. The Bible is not about that. Christianity is not about economics at all. It has nothing to do with economy. பைபிள் அத பற்றி கிடையாது. கிறிஸ்தவத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. And then he made a comment about what these preachers preach and what he doesn't agree. அப்புறம் அந்த பிரசங்கியாரெல்லாம் என்ன பிரசங்கம் பண்றாங்க, ஏன் அந்த பிரசங்கத்துக்கும் எனக்கும் ஒத்து வரலன்னு சில காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சார். He said some preachers are talking about worry as a sin. சில பிரசங்கியார்கள் கவலைப்படுவது ஒரு பாவம் என்று போதிக்கிறார்கள். How can worry be a sin? Everybody worries. கவலைப்படுவது எப்படி பாவம் சொல்லலாம்? எல்லாரும் தான் கவலைப்படுறாங்க. What nonsense, என்ன முட்டாள்தனம் பாருங்க. Whatever is not of faith is sin, the Bible says. வேதம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. Why do we say worry is actually sin? ஏன் கவலைப்படுவது பாவம் என்று நாம் சொல்லுகிறோம்? Because when a person worries, he is refusing to believe what God has said. That's why he worries. என்றால் ஒரு ஆள் கவலைப்படும் போது தேவன் சொல்லுகிற வார்த்தையில அவன் நம்ப மறுக்கிறான். ஆகவே தான் அவன் கவலைப்படுகிறான். You are rejecting God's word and you are choosing to worry. தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு கவலைப்பட நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். Worry is wrong. The Bible tells you not to worry. கவலைப்படுவது தவறு. வேதம் கவலைப்படாதிருங்கள் என்று தான் சொல்கிறது. Philippians 4:6 says, "Do not be anxious about anything, but by prayer and supplication make your request known unto God." பிலிப்பியர் 4:6 என்ன சொல்கிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரிய பண்ணுங்கள். The most important word there is ஒன்றுக்கும். That means don't be anxious about anything. ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒன்றுக்கும். ஆகவே சொல்றது ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். That means you have no authority to worry about anything. Worry is wrong. Don't worry. அப்படினா என்ன அர்த்தம்? கவலைப்பட உனக்கு அதிகாரமே கிடையாது. கவலைப்படுவது தவறு. ஆகவே கவலைப்படாதே. You can't show me a Bible verse that says worry is all right. பைபிள்ல ஒரு வசனம் கூட காட்ட முடியாது. வேதம் அங்க வந்து கவலைப்படுறது சரின்னு சொல்றாரு. I can show you dozens of verses about how worry will destroy you and ruin you. நிறைய வசனங்களை காட்டுறேன். கவலை உங்களை அழித்து நாசமாக்கி விடும் என்று சொல்கிற வசனங்களை. And worry stops God from operating in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில செயல்பட முடியாதபடிக்கு இந்த கவலை தேவனை தடுக்கிறது. It's opposite of, it's against faith. அது விசுவாசத்துக்கு எதிரானது. It clogs the flow of God's power in people's lives. தேவனுடைய வல்லமை மக்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கெடுத்து வராதபடிக்கு அதை தடுக்கிறது இந்த கவலை. I'm amazed that this man was saying, teaching about worry and teaching about fear, these fellows are like psychologists, they're teaching about all. Bible has nothing to do with all of this. ஒரே ஆச்சரியமா அவர் சொல்றாரு, இவங்க வந்து கவலைப்படக்கூடாது, கவலைப்படுறது ஒரு பாவம் எல்லாம் பேசுறாங்க. பைபிள் அத பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்றது இல்ல அப்படினாரு அவரு. Then what is the Bible about? அப்படினா பைபிள் என்னதான் சொல்லுது? That's why nobody is going where he is preaching.
ஆகவேதான் அவர் பிரசங்கம் பண்ற இடத்துக்கு யாரும் போறது கிடையாது. Because he has nothing to say about what common man goes through, the problems that a common man has. சராசரி மனுஷன் கடந்து போகிற பிரச்சனைகளை குறித்து பேச அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. But when you talk about fear, and when you talk about worry, when you talk about healing, when you talk about prosperity, you will have people coming, because these are common things that people relate to, and God is addressing these issues in the word of God. ஆனால் கவலை குறித்து, பயத்தை குறித்து, நல்வாழ்வை குறித்து, செழிப்பை குறித்து எல்லாம் போதிக்கும் போது இதெல்லாம் ஜனங்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். தேவன் இதையெல்லாம் வேதத்துல கூறுகிறார். அதை பேசும்போது மக்கள் அதை கேட்க வருவார்கள். Amen. Amen. So Job says something has gone wrong. I don't know where, I don't know. Maybe he thought, fear is nothing bad. Everybody fears. I got my own fears. You got yours. I got mine. What's wrong, யோபு என்ன நினைக்கிறான், எங்க நான் தப்பு பண்ண எனக்கே தெரியலையே, பயத்தை பற்றி அவன் பெருசா நினைச்சிருக்க மாட்டான் நினைக்கிறேன். நீயும் பயப்படுற, நானும் பயப்படுறேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லன்ற மாதிரி அவன் நினைக்கிறான். உனக்கு உன் பயம் இருக்குது, எனக்கு என் பயம் இருக்குதுப்பா, இதுல என்ன இருக்குது? See, that's the approach he took. அவன் அப்படிதான் அதை அணுகுகிறான். He didn't think that fear will open the door and open the hedge so that the serpent will come and bite. பயம் வந்து அந்த வேலியை திறந்து விடும், சர்ப்பம் உள்ளே வந்து கடிக்கும், அப்படியெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. He didn't know about anything about the hedge, the protection that God has put around him. தேவன் அவனை சுற்றி வேலி அடித்திருக்கிறாரே, அவனை பாதுகாத்திருக்கிறார், அதை பற்றி அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. He had a problem, but he didn't know what that it was the problem. பாருங்க, பிரச்சனை இருக்கு, ஆனா என்ன பிரச்சனை, ஏன் வந்ததுன்னு அவனுக்கு தெரியல. He's telling his friends, teach me, I will hold my tongue. Maybe I'm talking too much, I'm talking nonsense, some of the things I'm saying is not right. Teach me, I will hold my tongue. நண்பர்களுக்கு என்ன சொல்ல, எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமா இருப்பேன். ஏன்னா ஒருவேளை நான் அறியாமல் தெரியாமல் ஏதோ பேசிட்டு இருக்கும் போல எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்கிறான். Later on he acknowledges that he has spoken wrong. பின்னால அவனே ஒத்துக்கிறான், பாருங்க நான் தப்பா பேசிட்டேன்னு. Turn with me. திருப்போம். Chapter 40. 40ஆம் அதிகாரம். Job, the book of Job has 42 chapters. யோபின் புத்தகத்துல 42 அதிகாரங்கள் இருக்கு. The New Testament specifically says, consider the end of Job. புதிய ஏற்பாடு குறிப்பா என்ன சொல்லுதுன்னா, யோபின் முடிவை எண்ணி பாருங்கள். அப்படின்னா கடைசி அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்கன்னு அர்த்தம். We did exactly the opposite. We read only the first 3 chapters. The Lord giveth and the Lord taketh away. Blessed be the name of the Lord. We said amen. ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா, அதுக்கு நேர் எதிரா பண்ணோம். முதல் 2-3 அதிகாரத்தை வாசிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆமென்ட்டு போயிட்டோம். So we don't have to study the whole story. அந்த முழு கதையும் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. It's a sad story, why you study? இது ரொம்ப துக்கமான ஒரு கதை, இதை எதுக்கு படிக்கிறது? But it's a very informative story. It's a story filled with the truth. ஆனால் இந்த கதை வந்து சத்தியத்தினால் நிறைந்த ஒரு கதை. It's about a man's struggle to find out the truth about his problem. அதாவது தன்னுடைய பிரச்சனை குறித்த சத்தியத்தை கண்டுபிடிக்க தடுமாறுகிற ஒரு மனுஷனை குறித்த கதை. பிரச்சனை குறித்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மனுஷன் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய கதை இது. That's why it's very interesting. ஆகவேதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. So by the time the story comes to an end in 40th chapter, 40ஆம் அதிகாரத்துல அந்த கதை ஒரு முடிவுக்கு வருதுக்குள்ள, God is speaking now. இப்ப தேவன் பேசுகிறார். I like it when God speaks. தேவன் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. And Job answers. யோபு பதில் சொல்றான் பாருங்க. Look at verse 1. Moreover the Lord answered Job and said, shall he that contendeth with the Almighty instruct him? He that reproveth God, let him answer it. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். That means Job has been talking too much, trying to advise God and tell God about what all he is doing wrong. என்ன அர்த்தம்னா, யோபு தேவனிடம் பேசி தேவன் அவனுடைய வாழ்க்கையில என்ன தப்பா செஞ்சிட்டு இருக்காருன்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. Christians are like that. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் பாருங்க. மோட்சம் போனா கடவுளை கேட்க போறேன், ஏன் ஆண்டவரே எப்படி பண்ணீர்? கத்திரிதான் கேட்பாரு, சர்வ வல்லமுள்ள தேவனை நீ கேள்வி கேட்கிறேன். A lot of people are ready to question God. நிறைய பேர் கர்த்தரை கேள்வி கேட்க ரொம்ப ரெடியா இருக்காங்க. So Job is questioning God. Say, why did all these things happen? You should not have done this, God. You want to be God, you better be good. ஆக யோபு கேக்குறான் பாருங்க கேள்வி, ஆண்டவரே நீர் இப்படி எல்லாம் செய்ய கூடாது, நீர் தேவனா இருந்தா நீர் இப்படி எல்லாம் செய்ய கூடாது இல்லையா? He's trying to advise God. தேவனுக்கே புத்தி சொல்ல பார்க்கறான். God listened to him and said, shall he that contendeth with the Almighty instruct him? சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? He that reproveth God, let him answer it. தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். Then Job answered and said, அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, listen to this. இதை கவனிங்க. Behold, I am vile, what shall I answer thee?
இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன். திடீர்னு கொஞ்சம் புத்தி வருது. All of a sudden he gets the revelation that he is wrong. Whatever he is talking is wrong. திடீர்னு ஒரு வெளிப்பாடு வருது. அது என்னன்னா, இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் தப்பு. I will lay my hand upon my mouth, he says. என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நல்ல ஐடியா. இது அப்பவே பண்ணிருக்கலாம். அப்ப இந்த கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தாலாம் வந்திருக்காது. முதலே வாயை பொத்திட்டு இருந்திருக்கலாம். He said, I will shut my mouth. He says, I will lay my hand upon my mouth. என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். Once I have spoken, but I will not answer. நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும்